கூலி படம் அடுத்த மாசம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு யுஎஸ்ஏல பிரீமியர்ல ஒரு சூப்பரான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹரஹர வீரமல்லு நம்ம பவன் கல்யாண் அவர்களோட படம். அந்த படம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படம். அந்த படம் இதுவரையும் எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் வீடியோக்குள்ள பாத்துருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல கட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ரோஜா படத்துல வந்து காதல் ரோஜாவே அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஃப்ரேமை பார்க்கறதுக்கே. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கமல் கண்ணா, மன்னடி ஸ்டார், பிரஷு இஎக்ஸி அப்படிங்கிறவரு, முகமது சாயித், ராஜா சிஎம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்களா என்னன்னு தெரியல. அதை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த 1 லேக் வரப்போகுது. அது கொஞ்சம் நீங்க மனசு வச்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்கும். நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து F1 அந்த படத்தோட 26வது நாள் வசூல் இந்தியாவில் 1,24,00,000. ஸோ டோட்டலா இந்த படம் 100 கோடியே கடந்திருக்கு. இந்தியாவில் 100 கோடியே 8 லட்சம். டோட்டலா $464.3 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அப்புறம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட டே 19 இந்தியாவில் 1,39,00,000. டோட்டலா 112 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டுமே $652.5 மில்லியன் இந்த படத்தோட கலெக்ஷன் வேர்ல்டு வைடு 5,600 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. சூப்பர்மேன் திரைப்படத்தோட டே 12 இந்தியாவில் 1 கோடியே 19 லட்சம், 55 கோடியே 75 லட்சம் இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 55 கோடியே 75 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $416.2 மில்லியன் 3,600 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 12 நாள்ல. அப்புறம் ஹிந்தியில வந்து மெட்ரோ இண்டினோ இந்த படத்தோட டே 19 இந்தியாவில் வந்து 62 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம். 59 கோடி டோட்டலா இந்தியாலையும், 65 கோடியே 72 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 படத்தோட டோட்டல் கலெக்ஷன், ஃபைனல் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க. இந்தியாவில 220 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 289 கோடியே 21 லட்சம். பட்ஜெட் 240 கோடி. தேட்டரிகள் ரைட்ஸ் வந்து இந்த படம் 125 கோடிக்கு போயிருந்தது. தேட்டரிகள் ஷேர் 148 கோடிக்கு மேல வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. 118% இந்த படம் வந்து ரெக்கவரி வச்சிருக்கு. அப்புறம் சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட 33வது நாள் வசூல் இந்தியாவில் 31 லட்சம், உலகம் முழுக்க 34 லட்சம். 199 கோடியே 23 லட்சம் இந்தியாலையும், 263 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி பெரிய ஹிட். மாலிக் டே 12 இந்தியாவில் 46 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம், 29 கோடியே 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. சையாரா நேற்று 5வது நாளுமே சரியான கலெக்ஷன், அதாவது டே 4 டே 5 ஒரு பெரிய கலெக்ஷனை எடுத்திருக்கு. இந்தியாவில் மட்டுமே 30 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 55 லட்சம். இந்தியாவில் டோட்டலா இந்த படம் 157 கோடியே 80 லட்சமும், உலகம் முழுக்க 188 கோடியே 90 லட்சம். 5 நாள்ல 180 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிடுச்சுங்க. இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இந்த படம் 200 கோடி எல்லாம் கடந்து போயிருக்கும். ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு சென்சேஷனலா போற அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு? ஒருவேளை நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க, பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கன்னடால எக்கா அப்படிங்கிற படம் டே 5 கர்நாடகால 62 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். 6 கோடியே 81 லட்சம் கர்நாடகாலையும், 7 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். அப்புறம் சுரேஷ் கோபி அவர்களோட ஜேஎஸ்கே அப்படிங்கிற படம் டே 6 கேரளால 32 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். 4 கோடியே 95 லட்சம் கேரளாலையும், 5 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அப்புறம் ஜூனியர் அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 66 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம். 6 கோடியே 89 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 9 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 25 கோடி பட்ஜெட். அப்புறம் தமிழ் படங்கள்ல பறந்து போ திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டுல 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம். 7 கோடியே 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அப்புறம் 3 BHK படத்தோட டே 19 தமிழ்நாட்டுல 10 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம். 11 கோடியே 46 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 16 கோடியே 66 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3 BHK இந்த படம் பார்த்தவங்க நிறைய பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்ல குடும்பஸ்தன் மாதிரி ஒரு பெரிய லெவல ஒரு பெரிய ஒரு டாக்கை கிரியேட் பண்ணிச்சா அப்படின்னா இல்ல. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் பண்ணல.
ஒரு ஹிட்டா அமைஞ்சிருக்கு. ஆனா பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்துக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ட்ரெண்டிங் அப்படிங்கிற படம் டே 5 தமிழ்நாட்டில் 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம், 91 லட்சம் தமிழ்நாட்டிலேயே, 98 லட்சம் உலகம் முழுக்க 4 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா ஜென்ம நட்சத்திரம் நேற்று ஒரு சரியான இன்க்ரீஸ் இருக்கு. டே 5 தமிழ்நாட்டில் 26 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், டோட்டலா 1 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. நேற்று 5வது நாள். இதை அப்படியே வர நாட்கள்ல அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுதான்னு பார்ப்போம். 6.5 கோடி பட்ஜெட். அப்புறம் பன் பட்டர் ஜாம் இந்த படத்துக்குமே ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்கு. டே 5 தமிழ்நாட்டில் 17 லட்சம், உலகம் முழுக்க 18 லட்சம். ஸோ டோட்டலா 1 கோடியே 38 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 51 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட். அடுத்ததா படைத்தலைவன் படம் டோட்டலா இதுவரையும் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 44 லட்சம். பட்ஜெட் 5.5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3.5 கோடி, 4 கோடியே 75 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 138% இந்த படம் வந்து ரெக்கவரி எடுத்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு படைத்தலைவன். அப்புறம் ஹரிஹர வீரம் மல்லு நாளைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த படம் ஒரு மிகப்பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. ஸோ ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே இந்த படம் 26 கோடிக்கு மேல அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 93 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 6 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலா இப்போதைக்கு இந்த படம் 36 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நைட் 12 மணி வரையும் டைம் இருக்கு. இந்த ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சரியான கலெக்ஷன் ஓப்பனிங் ஒரு 100 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா கூலி அட்வான்ஸ் புக்கிங் ஒரே ஒரு இடம் தாங்க, யூஎஸ்ஏவோட பிரீமியர் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப கம்மியான லொகேஷன் தான். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு கொஞ்சம் தியேட்டர்ல மட்டும் ஓபன் பண்ண அந்த பிரீமியர் ஷோக்கு எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா $143K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1 கோடியே 23 லட்சம். சூப்பரான நம்பர், பயங்கரமான ஸ்டார்ட் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ண போகுது இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல. ஸோ வரப்போற நாட்கள்ல நம்ம தொடர்ந்து இதை அப்டேட் பண்ணுவோம். எங்கெங்க ஓப்பன் ஆகுது, எங்கெங்க பெரிய லெவலில் அட்வான்ஸ் புக்கிங் எடுக்குது அப்படின்னு. எத்தனை பேர் கூலி படத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க? அப்புறம் இந்த ரீசெண்டா வந்த அந்த சிக்கி டூவா இருக்கட்டும், அப்புறம் மோனிகா சாங்கா இருக்கட்டும், நேற்று வந்த பவர் ஹவுஸா இருக்கட்டும், இதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா அந்த நேரத்து வந்து நம்ம வந்து மீசிய முறுக்கு படத்தோட அந்த ஆனிவர்சரி கலெக்ஷனை சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மீசிய முறுக்கு படத்தோட வசூலை பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முதல் படத்திலேயே பயோபிக், அதுவும் அவரோட படத்தையே அவர் பயோபிக்கா எடுத்திருக்காரு. அதுவும் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சுது. தமிழ்நாட்டில் 12 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 14 கோடியே 75 லட்சம், இந்தியாவில் மட்டும் 14 கோடி, பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4 கோடியே 25 லட்சத்துக்கு போயிருந்தது. இந்த படம் ஷேர் மட்டுமே கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட வந்திருக்கு. சூப்பர் கலெக்ஷன், சரியான ஹிட்டான படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.